மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 13ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, புவனேஸ்வரியும் அந்த மகாலிங்கமும் சேர்ந்து புது போலீஸ் குருபரனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே சிவன் குருபரனை பார்த்ததோட வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, இது மாதிரி அண்ணனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு நேரா ரகுராம கூப்பிடுறாங்க. அண்ணா, அந்த போலீஸ் வந்திருக்காரு அப்படின்னு. உடனே ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்துட்டு நேரா அந்த போலீஸுக்கு எதிர்க்க நிக்கிறாரு. அப்ப நம்ம ஜானகி, மாயா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே புது போலீஸை பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்ப போலீஸ் நேரா ரகுராம பார்த்துட்டு நிக்க, அப்ப ரகுராமும் போலீஸை பார்த்துட்டு நிக்க, அப்ப டக்குன்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, குருபரன் நேரா ரகுராம பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இது மாதிரி குருபரன் வராரு அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இந்த குருபரன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஏன் உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இவர் நம்ம கூட இருந்தாரு. இவங்க அம்மா தஞ்சாவூர் போயிட்டாங்க, அவங்களோட பையன்தான் போலீஸ் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, அப்படியா, நான் சுத்தமா மறந்துட்டேனா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மா எப்படிப்பா இருக்காங்க அப்படின்னு. குருபரன் சொல்றாரு, அதெல்லாம் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு. இதை பார்த்துட்டு மகாலிங்கம் அதிர்ச்சியாகி புவனேஸ்வரி கிட்ட, என்ன இது, இங்க இப்படி நடக்குது, நம்ம கூட்டிட்டு வந்த போலீஸ் நமக்கு சாதகமா பேசுவான் அப்படின்னு பார்த்தா ரகுராமோட காலில் விழுந்துட்டான், இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த நிக்கிறாங்களே அவங்கதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என் தம்பி, இது என் தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாரு. அப்புறமா சிவாவை சொல்றாரு, இது மாதிரி அந்த நிக்கிறாங்களே அவங்க என் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜானகி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த குருபரன் கவனிக்கிறாரு. குருபரன் நேரா ஜானகியோட அந்த பதட்டத்தை கவனிக்கிறாரு. அவங்க இப்படி பதட்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. அப்ப குருபரன் நேரா ஜானகி பக்கத்துல வந்துட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகியும் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மாயா ஹாய்ன்னு சொல்ல, அவரும் ஹாய் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா இதையெல்லாம் பார்த்ததோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, இங்க என்ன நடக்குது, இங்க பாருங்க, நீங்க எப்படி இனிமே எங்களுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, எங்களுக்கு சாதகமா நீங்க உண்மையை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா நீங்க வந்ததோட இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே பார்த்து பேசுறீங்க, எனக்கு என்னமோ இது தப்பா தோணுது. நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சாதகமா சொல்ல மாட்டீங்க, ரகுராமுக்கு தான் வந்து நீங்க சாதகமா பேசுவீங்க அப்படின்னு. அப்ப குருபரன் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு குடும்பம் வேற உண்மை வேற, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உண்மையை தான் கண்டுபிடிப்பேன். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரம் நான் அந்த கார்த்திக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அதையும் நான் பாக்குறேன். ஒருவேளை நீங்க உண்மையை கண்டுபிடிக்காம இந்த ரகுராமோட குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி ஏதாவது முடிவு பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா மேல் அதிகாரிய பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு புவனேஸ்வரி நேரா குருபரனை திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம சிவா நேரா மகாலிங்கத்தை பார்த்து, இங்க பாரு, அவங்கதான் அவங்க பிள்ளைய காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நானும் நிக்கணும் தானே அப்படின்னு. சிவா சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா, நீ தேவையில்லாம கொளுத்தி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறவன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் எங்களுக்கு ஆதரவா சொல்லாம அவங்கள காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்க மேலதிகாரிகளை பார்க்கணும், இன்னும் ஒரு வாரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு குருபரன் நேரா ரகுராம பார்த்து, இங்க பாருங்க, உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, ஒருவேளை எங்க குடும்பத்துலயும் யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தா நீ கைது பண்ணிட்டு போறதுக்கு நான் எந்தவித தடங்களும் சொல்ல மாட்டேன், நீ கைது பண்ணி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. அப்ப குருபரன் சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா உள்ள ஆளு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால கண்டிப்பா இந்த குடும்பத்துல யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. சிவா சொல்றாரு, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போலாமே அப்படின்னு. அப்ப குருபரன் சொல்றாரு, நான் இப்ப சாப்பிட்டா அது தவறாகிடும், ஏன்னா இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால
நான் இன்னொரு நாள் இந்த கேஸையெல்லாம் முடிச்சதோட இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா குருபரன் அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாரு. அதே நேரத்தில் பார்வதியும் பத்மாவும் எங்கேயோ போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு போகிறத பார்த்துட்டு பார்வதி நேராக பத்மா கிட்ட, ஐயோ என்ன இது, போலீஸ் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக நம்ம வீட்டை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் போயிட்டு இருக்கிறவரு இவங்க 2 பேரும் பேசுறத காதில் வாங்குறாரு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, பாத்தீங்களாக்கா, அந்த கார்த்திக் காணாமல் போன நைட்டு அந்த மாயாவும் ஜானகியும் எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. கேட்குறதுக்கு சரியாகவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு பார்வதி, இந்த விஷயத்தை பற்றி பேசினா நம்மளை தான் எல்லாரும் பேசுவாங்க. அதனால இந்த விஷயத்தை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு. அப்போ ஒரு குருபரன் அதை காதில் வாங்கிட்டு காருக்குள்ளே ஏற போனவர் டக்குன்னு அதிர்ச்சியாகி திரும்புறாரு. திரும்பி நேராக அவங்கள வந்து பார்க்குறாங்க. அப்போ குருபரன் நேராக அவங்கள பார்த்து, இப்போ நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இது மாதிரி ஜானகி அண்ணியும் மாயாவும் எங்கே போனாங்கன்னு தெரியல, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்போ குருபரன் கேட்குறாரு, என்னைக்கு அந்த கார்த்திக் காணாமல் போன நைட்டா அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு. அப்போ குருபரன் கேட்குறாரு, இதை பற்றி அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, இல்லை அவங்க இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இப்படி கேட்டதோட குருபரன் அதிர்ச்சி ஆகுறாரு. கண்டிப்பாக அவங்களுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு குருபரன் அதிர்ச்சி ஆகுறாரு. குருபரன் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போயிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு போலீஸ் வந்துட்டு ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு. அதில் கார்த்திக் கடைசியாக யாருக்கு ஃபோன் பேசியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, சார் கடைசியாக அந்த கார்த்திக் யார்கிட்ட ஃபோன் பேசினார் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட குருபரனும் சரி, அந்த கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் ஆமாம் சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் நேராக அவங்க கிட்ட, நீங்கள் தான் கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சார் நாங்கள் கார்த்திக் சாரோட ஃப்ரெண்ட்ஸு தான். அவர் வந்து எங்கள் காலேஜில் கோச்சாக இருந்தார். அவர் கொஞ்ச நாளாக காலேஜுக்கே வரதே கிடையாது அப்படின்னு. அப்போ குருபரன் கேட்குறாரு, எதுக்காக அவர் காலேஜ் வரது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனாவும் கார்த்திக் சாரும் காதலிக்கிறதா எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சு. அவங்களோட பேர் வந்து காலேஜில் எழுதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு கேள்விப்பட்டதோட ஒருவேளை லவ் மேரேஜாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம். அதுக்கப்புறமா கதிர் தாலி கட்டினத்தோட கார்த்திக் சார் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. இது கேட்டதோட குருபரன் கேட்குறாரு, சரி கடைசியாக கார்த்திக்கிட்ட யாராவது ஃபோன் பேசுனீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் கடைசியாக நாங்கள் கார்த்திக் சார்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பேசினோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லை. அவர் காலேஜில் கோச்சா இருந்தார், அவ்வளோதான் சார், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ குருபரன் கேட்குறாரு, சரி கார்த்தியோட க்ளோஸாக இருக்கிறவங்க வேற யாராவது தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் அவரோட யாருமே அந்த அளவுக்கு க்ளோஸாக இல்லை சார் அப்படின்னு. இது கேட்டதோட குருபரனும் சரி நான் எப்போ விசாரித்தாலும் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த போலீஸும் அந்த பிள்ளைங்களும் சரிங்க சார் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதே நேரத்தில் குருபரனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, தனாவும் கார்த்தியும் காதலிச்சாங்களா, இந்த விஷயத்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியாதே, இதுக்கு இடையில கதிர் வந்துட்டு தாலி கட்டணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒருவேளை கதிருக்கும் கார்த்திக்கும் பிரச்சனையாகி அந்த கதிர் தான் கார்த்தியை ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு குருபரனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறமா குருபரன் நேராக அந்த ரேகாவை சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க தான் கடைசியாக அந்த கார்த்திக்கிட்ட ஃபோன் பேசினது. குருபரன் நேராக ரேகாவை போய் பார்க்குறாரு. ரேகா நேராக குருபரன் கிட்ட, சொல்லுங்கள் சார் எதுக்காக சார் என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு. அப்போ குருபரன் சொல்கிறாரு, கார்த்திக்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபோன் பேசியிருக்கீங்க, எதுக்காக கார்த்திக்கிட்ட ஃபோன் பேசுனீங்க அப்படின்னு. அப்போ ரேகா அமைதியாக இருக்காங்க. அப்போ குருபரன் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற உண்மையை வச்சு தான் கார்த்திக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும், அதனால சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ரேகா சொல்கிறாங்க, சார் நான் வந்துட்டு பேட்மிண்டன் விளையாடுவேன் சார், என் கூட சேர்ந்து தனாவும் விளையாடுவா,
கார்த்திக் சார் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் பிரச்சனையால் கதிர் வந்துட்டு தனாவோட கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சார் வந்துட்டு தனாவுக்கு கோச்சிங் கொடுக்க முடியல. ஒரு பெரிய போட்டி வந்துச்சு. அந்த போட்டியில் தனாவை கலந்துக்க சொல்லி கார்த்திக் சார் நினைச்சாரு. அதான் நீ கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து தனா கிட்ட கொடுக்க சொன்னாரு. நானும் அந்த லெட்டரை எப்படியாவது தனா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ நான் தனா கிட்ட லெட்டரை கொடுக்க போகும் பொழுது மாயா டக்குன்னு நிப்பாட்டி அந்த லெட்டரை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் தனா வருவான்னு நீ போயிட்டு கார்த்திகிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சாரு கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் தனா உங்களை பார்க்க வர்றா அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் என்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு. இது கேட்டதோட குருபரனுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப இதுக்கும் அந்த மாயாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அந்த மாயாவை கூப்பிட்டு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு குருபரன் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நேரா அந்த பஞ்சாயத்து தலைவர்களை காமிக்கிறாங்க. அங்க கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததோட ரகுராமும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்கார்றாரு. ரகுராம் கேட்குறாரு, என்ன விஷயமா பஞ்சாயத்துல கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா இது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஒரு டேங்க் கட்டுறதுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த பிளேஸ்ல கட்டலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, தண்ணிக்கு இப்போ என்ன அவசியம், அதான் தண்ணி நிறைய இருக்கே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, சார் கோடை காலத்துல தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, எல்லா தண்ணியும் போயிட்டு வீணாகுது, அதான் ஒரு டேங்க் கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, அப்படியா, அதுவும் ஒரு நல்ல யோசனை தான். ஊர் மக்களுக்காக இது ஒரு நல்ல முடிவை எடுத்துடலாம். என் தோட்டத்துக்கு பக்கத்துல நல்ல இடமா இருக்கு, அதுலேருந்து பக்கத்துல ஆறும் இருக்கு. ஸோ டேங்க் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும், நீங்க அங்கேயே எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல ரகுபராம் சொல்றாரு, நீங்க நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. அப்ப அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இது மாதிரி நீங்க தான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட சஜஷன் கேட்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு வந்து நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப நாங்க இந்த ஊர் மக்களுக்காக எந்தவித நல்லதும் பண்ணல அப்படின்னு தானே அர்த்தம். இங்க பாருங்க, எங்ககிட்ட எந்த ஒப்பீனியனும் கேட்காம நீங்களே இடத்த கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, எங்க அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஊருக்காக நிறையவே பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்க மறக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்களாம் முடிவெடுத்தா என்ன நியாயம் அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி அந்த இடம் வந்துட்டு அதான் ரகுராமையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் நீங்க அவங்க கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்ககிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்கறதே இல்லை, சும்மா எங்களை ஒரு ஆப்ஷனா தான் பயன்படுத்துறது அப்படின்னு புவனேஸ்வரி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களும் எவ்வளவுதான் கொடுப்பாங்க, வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இதுல வருத்தப்பட என்ன இருக்கு, இந்த ஊருக்காக தானே, வேற யாருக்காகவும் இல்லை இல்ல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஊருக்காக அப்படின்னு பேசுறீங்களே, உங்க குடும்பத்து மேல ஒரு பெரிய பழி விழுந்திருக்கு, அது தெரியுமில்ல, என் கார்த்திய காணோம், அதுக்கு உங்க குடும்பத்து மேலதான் நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம், இந்த நேரத்துல நீங்க வந்துட்டு இடம் கொடுக்கறதெல்லாம் சரி வராது அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, அதான் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, எதுக்கு நீங்க தேவையில்லாம இருக்கிற இடத்துல எல்லாம் எங்களை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, யாரு பொய் சொன்னா, இங்க பாருங்க, உங்க மேல பழி விழுந்திருக்கு, அந்த கரையை ஃபர்ஸ்ட் துடைக்கணும், அது வரைக்கும் நீங்க இந்த ஊருக்காக எதுவும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த ஊருக்காக நல்லது பண்ற மாதிரி என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, யோ தேவையில்லாம நீ பேசுற அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் மேல கேஸ் இருக்கிறதுனால அவர் குடும்பத்துல இருந்து யாரும் இடத்த கொடுக்க கூடாது, நானே உங்களுக்கு இடத்த காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே தலைவர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா புவனேஸ்வரி பின்னாடியே போறாங்க. பண்ண வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய தோப்பு இருக்கு, அந்த தோப்பை தான் புவனேஸ்வரி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த தோப்பு பக்கத்துலதான் மாயாவும் ஜானகியும் சேர்ந்து கார்த்திய புதைச்சி வச்சிருக்காங்க. புவனேஸ்வரி நேரா அந்த கவர்மெண்ட் ஆளுக்கிட்ட, இங்க பாருங்க, இந்த இடம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிற இடம், இந்த இடத்துலயே நீங்க வந்துட்டு டேங்க் கட்டிக்கலாம் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு. நாளைக்கே இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுறோம், கொக்லிங்க வந்துட்டு எடுத்துட்டு வந்து தோண்ட ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு. அதே நேரத்துல எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட மகாலிங்க அதை பார்த்துட்டு, என்னடா இது, இது மாதிரி பண்ண வீட்டுலதான் அந்த கார்த்திகை நம்ம கதையை முடிச்சோம், அந்த பாடியை வேற காணும், ஒருவேளை இங்க எங்கேயாவது இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு மகாலிங்கம் நினைக்கிறாரு. அப்ப நம்ம புவனேஸ்வரி நேரா வீட்டுக்கு போயிட்டு கவலைப்படுறாங்க, கார்த்தியை காணோம் அப்படிங்கிறது அவங்க முகத்திலேயே தெரியுது. இன்னொரு பக்கம்
ரகுராம் நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட பாட்டி கேக்குறாங்க, என்னப்பா ரகு, பஞ்சாயத்துல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்களே என்னப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அம்மா இது மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து டேங்க் கட்டுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கான். ஸோ அது எங்க கட்டலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அதுக்கு என்னப்பா, நம்ம இடம் ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. சிவா சொல்றாரு, அது எங்கம்மா அந்த புவனேஸ்வரி விட்டா, என்னன்னா இது மாதிரி நம்ம குடும்பத்து மேல ஒரு பெரிய கேஸ் விழுந்திருக்கு, அதனால இந்த குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி தடுத்து அவங்களே அந்த இடத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, அவ என்ன போற இடத்துல எல்லாம் நம்மளை அவமானப்படுத்துறா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அது அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்லம்மா, அந்த இடத்துலதான் டேங்க் கட்ட போறதா பேசிக்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் மாயாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அந்த இடமா, நல்ல இடம் தான்ப்பா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி பதட்டமா ரூமுக்குள்ள போக, அப்ப மாயா பின்னாடியே போயிட்டு, பெரியமா என்ன அப்படின்னு சொல்ல, அப்ப ஆஹ் ஜானகி சொல்றாங்க, பாத்தியா மாயா, அந்த இடத்துலதான் நம்ம கார்த்தியவே புதைச்சிருந்தோம், அந்த இடத்த மட்டும் தோண்டுனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா பதட்டப்படாம அமைதியா இருங்க, எதுவும் தவறா எதுவும் நடக்காது, தயவு செஞ்சு பொறுமையா இருங்க பெரியம்மா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா, நாளைக்கு மட்டும் கொக்குலிங் வந்து தோண்ட ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த கார்த்தியோட பாடி கிடைச்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அப்புறம் நம்ம குடும்பத்து மேலதான் பழி வரும், நான் இப்பயே போயிட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா தயவு செஞ்சு பதட்டத்துல இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க, ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க போய் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், உங்க மேலதான் தப்பு வரும், நீங்க எதுக்கும் கவலைப்படாம பொறுமையா இருங்க, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உங்களை இந்த பிரச்சனையில அந்த அளவுக்கு சிக்க விட்டுற மாட்டேன், நீங்க பொறுமையா இருங்க பெரியம்மா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா, நேரம் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தப்ப மறைக்க மறைக்க தண்டனை அதிகமாகுமே, நான் என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா எனக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயாவும், பெரியம்மா பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அதுக்கப்புறம் நேரா அந்த குழி தோன்ற இடத்த காமிக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க, பூஜை நடக்குது, ஐயர் பூஜை பண்றாரு. மாயாவும் ஜானகி நிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப கொக்குலிங் வந்துட்டு குழி தோண்ட ஆரம்பிக்குது. இதையெல்லாம் ரகுராமு சிவா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே பசுபதி புவனேஸ்வரி எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா கரெக்டா நம்ம எந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கோமோ அந்த இடத்த தான் தோன்றாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதான் பெரியம்மா எனக்கும் தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுமே கடைசியில பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜானகிய தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மாயாவை பயந்ததே பெரிய ஆச்சரியம்தான். இன்னொரு பக்கம் குருபரனுக்கு மாயா மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. மாயாவை எப்படி விசாரிக்க போறாரு, உண்மையாவே கொலை பண்ணது மகாலிங்கம் தான், அவரை எப்படி குருபரன் கண்டுபிடிக்க போறாரு, ரகுராமோட குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து நீங்க பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்பதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.